ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த சாப்டரில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இட்ஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். கால்குலஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு லத்தீன் வேர்டு, அதாவது பெபிள் இல்லைனா ஸ்மால் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஸ்டோன் இல்லை பெபிளை வச்சு கால்குலேஷன் பண்ணக்கூடியது தான் கால்குலஸ் அப்படின்னு. இந்த கால்குலேஷன் என்ற இங்கிலீஷ் வேர்ட் கூட லத்தீன் வேர்டில், இந்த லத்தீன் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பேசிக்காக த கான்செப்ட் இஸ் டெரிவேட்டிவ், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, கோல்டு அண்ட் டைம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் கோல்டை டிபெண்டன்ட் வேரியபிளாக எடுத்துக்கோங்க, டைமை இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக எடுத்துக்கோங்க. எப்படி வந்து கோல்டு ரேட்டு மாறிட்டே இருக்குது, டைம் மாற மாற எப்படி கோல்டு ரேட் மாறிட்டே இருக்குன்றதை படிப்போம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி இதில் படிக்க போகிறோம். சர் ஐசக் நியூட்டன் அப்புறம் வந்து லீப்னிட்ஸ் என்ற மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் இதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸு, கிராஃப்ஸு, லிமிட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கால்குலஸில் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் எல்லாமே நம்ம 11th படிப்போம். ஸோ இது அப்படியே உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம சில பேசிக் டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குவான்டிட்டி ஃபஸ்ட். ஸோ குவான்டிட்டி அப்படி என்னென்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவை நம்ம குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் நம்ம முன்னாடி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். கான்ஸ்டன்ட் இஸ் அ திங் ஆர் விச் ரீடைன்ஸ் த சேம் வேல்யூ த்ரூ அவுட் எ மேத்தமெட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன். அதாவது ஒரு குவான்டிட்டி எப்பயுமே மாறாமல் இருக்குது அப்படின்னா, அந்த வேல்யூ மாறாமல் இருக்குன்னா அது கான்ஸ்டன்ட். ஸோ அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் கான்ஸ்டன்ட், இன்னொன்று ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ அப்சல்யூட் கான்ஸ்டன்ட்டு பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ எந்த ஒரு கண்டிஷனிலும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அந்த சம்மில், அந்த ப்ராப்ளமில், பர்டிகுலர் ப்ராப்ளமில் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பட் அதர் சிச்சுவேஷன்ஸில் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் y = mx + 4 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். இதில் எம்ன்றது ஸ்லோப் ஆஃப் த லைனை குறிக்கும். ஸோ இதில் +4 இருக்கு இல்லையா, அந்த 4 வந்து அப்சல்யூட் கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூ வந்து மாறவே மாறாது. ஆனால் இந்த எம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ எம்மோட வேல்யூ வந்து ஸ்லோப்பு. ஸோ அந்த ஸ்லோப் வந்து ஸ்லோப் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ, இப்போ ஸ்லோப் வந்து 1ன்னு கொடுக்கலாம், 1/2 கொடுக்கலாம், -5 கொடுக்கலாம். ஸோ என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து மாறும். ஸோ இந்த டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் பேர் தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு வேரியபிள். ஸோ வேரியபிள் இஸ் a quantity which can assume different values in a particular problem. ஒரே ப்ராப்ளமில் அந்த எக்ஸ்ன்ற ஒரு குவான்டிட்டி இருக்குன்னா அது நிறைய வேல்யூஸை எடுக்கும். ஸோ ஒய்யை வந்து நிறையா வேல்யூஸை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பேர் தான் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் x/a + y/b = 1. ஸோ இது எக்ஸோட பவர் ஒய்யோட பவர் 1ல் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்டினேட்ஸ்னால் 1,2 இருக்கலாம், 2,5 இருக்கலாம். ஸோ 1,2னா எக்ஸோட வேல்யூ 1, 2 ஒய்யோட வேல்யூ 2, 2,5னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸை சேஞ்ச் பண்ண எக்ஸ் ஒய் வேல்யூ மாறும். ஸோ இதுதான் வந்து இதுதான் பேசிக்காக வேரியபிள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 2 kinds ஆஃப் வேரியபிள் சொல்கிறாங்க. இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து இட் கேன் ஹாவ் எனி ஆர்பிட்ரரி வேல்யூ, அது எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். அதான் இண்டிபெண்ட் வேரியபிள். ஆனால் டிபெண்ட் வேரியபிள் பார்த்திங்கன்னா a dependent variable is a variable which depends on the value of the other variable. அதாவது இன்னொரு வேரியபிளோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருந்தால் அது டிபெண்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, y = 5x² - 2x + 3. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸுக்கு பார்த்திங்கன்னா எந்த வேல்யூ வேணால் கொடுக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஒய்யோட வேல்யூ மாறும். அப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம எந்த வேல்யூ எக்ஸுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஒய் வந்து இஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ். ஸோ அதனால தான் ஒய்யை வந்து நம்ம டிபெண்ட் வேரியபிள்னும் எக்ஸை வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு 3 வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இன்டர்வல்ஸ். ஸோ இன்டர்வல் அப்படின்னா தமிழில் சொல்ல போனால் இடைவேளை. ஸோ அப்போ ஒரு ரியல் நம்பர் லைன் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. -∞ to ∞ மார்க் பண்ணியிருக்காங்க, a and b மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த இடைவேளை, இந்த இடைப்பட்ட நம்பர். ஸோ ஃப்ரம் திஸ்
number A to the number B. So this gap or these numbers are collectively called as intervals. ஸோ அதை தான் நம்ம இன்டர்வல் சொல்கிறோம். ஸோ இதில் இன்டர்வலில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஓப்பன் இன்டர்வல், இன்னொன்று க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ ஓப்பன் இன்டர்வல் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் இன்டர்வலுக்கு நம்ம ஓப்பன் இன்டர்வலுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பிரேசஸ் போட்டு குறிப்பிடுவோம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வந்து 1ம் பி வந்து 2ம் எடுத்துட்டிங்கன்னா அது ஓப்பன் பிரேஸ் 1,2 அப்படின்னு சொல்லுவோம். அது எதை குறிக்கிறது அப்படின்னா 1 and 2க்கு இடையில் இருக்கிற எல்லா நம்பரையும் அது குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.1, 1.2, 1.3, 1.21, 1.22, 1.81, 1.65 எந்த நம்பராக இருந்தாலும் நடுவில் வர நம்பரை குறிக்கும். ஆனால் 1யும் 2யும் தவிர 1ம் 2ம் வராது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் பார்ப்போம். ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க A <= X <= B. இப்போ நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வலில் A <X <Bன்னு கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம அந்த 1ம் 2ம் விட்டுட்டோம். அதாவது ஏவும் மூவும் விட்டுட்டு நடுவில் இருக்க நம்பரை மட்டும் எடுத்தோம். ஆனால் இங்கே அந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போடுவாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் 1,2 அப்படின்னா 1க்கும் 2க்கும் இடைப்பட்டிருக்க எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் 1ன்ற அந்த முதல் நம்பரையும் 2ன்ற அந்த கடைசி நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதுவும் அந்த இன்டர்வலில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா ஹாஃப் க்ளோஸ்ட், ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல், லெஃப்ட் ஓப்பன் இன்டர்வல் சொல்லியிருப்பாங்க, ரைட் ஓப்பன் இன்டர்வல் சொல்லியிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து வெறும்னே சாதா ப்ராக்கெட் இருக்கும், ரைட் சைடு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏ வந்து நாட் இன்க்ளூடட், பட் பி வந்து இன்க்ளூடட். அதே மாதிரி ரைட் ஓப்பன் இன்டர்வல்னால் லெஃப்ட் சைடு க்ளோஸ்டாக இருக்கும், ரைட் சைடு ஓப்பனாக இருக்கும். அப்போ ஏ இன்க்ளூடட், பி நாட் இன்க்ளூடட். ஸோ இதுதான் வந்து இன்டர்வல் கான்செப்டோட பேசிக்ஸ். ஸோ அடுத்தது வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட். ஸோ நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட் வந்து நம்ம 5ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 5க்கு ஒரு சின்ன வேல்யூவை ஆட் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்போ 5க்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி, அதுதான் வந்து நெய்பர்ஹுட். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக உங்கள் வீடு எடுத்துக்கோங்களேன். உங்கள் வீடு தான் ஒரு பாயிண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு உங்கள் வீட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறீங்கன்னா அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களோட நெய்பர்ஹுட். ஸோ நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்ட்டை எடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வேல்யூ, அதாவது அதை நீங்கள் ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட் தான். ஸோ இதுதான் நெய்பர்ஹுட். ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்குறோம். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன்னா என்ன, டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்னன்னா 10th நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு எடுத்திங்கன்னா எக்ஸை டொமைன் சொல்லுவாங்க, ஒய்யை கோடொமைன் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸுன்ற அந்த வேல்யூஸில் தான் எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு வேல்யூஸ் எடுப்போம். ஸோ அதுக்கு வரக்கூடிய அவுட்புட் வேல்யூஸ் தான் ஒய்யில் இருக்கும், அதாவது கோடொமைனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு set of all f of x such that x belongs to capital X. ஸோ ஒரு வேல்யூ கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ எக்ஸையும் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப்ஐ எடுத்தோன்னா, ஃபங்க்ஷன் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ ஒயில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒய்யோட சப்செட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் பல வகைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு வேரியபிளை வச்சு போடுறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா y = 3x⁴ - x³ + 5x² - 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x⁴ டேர்ம் இருக்குது, x³ டேர்ம் இருக்குது, x² டேர்ம் இருக்குது, அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸில் வந்து ரூட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது இர்ராஷனல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷனு. ஸோ இது எல்லாமே அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வரக்கூடிய சாப்டர்ஸில் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் ஒரு கேட்டகரி இந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன்ஸ். ட்ரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா
a functions which is not algebraic functionsஸாக இல்லாதது transcendental functions. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், சைன் இன்வர்ஸு, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸு, அப்புறம் லாகர்தமிக் ஃபங்க்ஷன் லாக் எக்ஸு, ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரிக் கிடையாது. ஸோ இது பேர் டிரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ஸ். இது தான் மெயினாக நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் யூஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட். மீதி நான் முன்னாடி சொன்னேன்னா பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கணும். எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி an ஈவன் ஃபங்க்ஷன் if f of minus x equal to f of x. அடுத்தது a function f of x is said to be an odd function if f of minus x equal to minus f of x. அதாவது ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா f of minus x equal to f of xன்னு வந்துருக்கும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் எக்ஸை போட்டாலும் பட் திருப்பியும் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து f of x தான் வரும். ஸோ அந்த மைனஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ ஆட் ஃபங்க்ஷனில் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா இட் இஸ் த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த நீங்கள் எடுத்த கொஸ்டினுக்கே ஒரு மைனஸ் போடுறதுக்கு அது ஈக்குவல். ஸோ அது வந்து ஆட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த மைனஸ் நம்பர் போட்டாலும் அது திரும்ப ஸ்கொயர் ஆகி பாசிட்டிவ் நம்பராக தான் வரும். அது திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் 2 எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர், தட் இஸ் 4. ஸோ அந்த 4 வந்து ஒரு கண்டிப்பாக அது வந்து திருப்பியும் வந்து அது 4 நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. அதனால் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போன சாப்டரில் பார்த்துருப்போம், எக்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ போடுறீங்க, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடுறீங்க, அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வரும். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ திரும்ப காஸ் எக்ஸ் தான். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸாகவே ஆகிடும், அந்த மைனஸ் இல்லாமல் போயிடும். அதனால் அது ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ அதுவே கீழே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்திங்கன்னா மைனஸ் எக்ஸ் த ஹோல் க்யூப். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் க்யூப்னு வரும். அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். அப்படி வந்தால் அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். இதே தான் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்க்கும் வரும். ஸோ சைன் எக்ஸுக்கு நீங்கள் எக்ஸ் பதிலாக மைனஸ் போட்டிங்கன்னா அது மைனஸ் சைன் எக்ஸாக மாறிடும். அப்போ மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். ஸோ அது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னா இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3, y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், இந்த மாதிரி y ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கும்போது அதோட வேல்யூவே உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ சில ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியிலே தெரியும். அந்த ஒய் ஈக்குவல் டுன்றது ஒய் வந்து ஒய்யோட வேல்யூவை அவங்க எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து அது வந்து என்னென்னா எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். இது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் 0. ஸோ இது எக்ஸ் ஈக்குவல் டுவான்னு நம்மளுக்கு தெரியாது, இல்லைனா ஒய் ஈக்குவல் டுவான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது வந்து என்னென்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேரபோலா ஈக்குவேஷன்லாம் படிச்சிருப்பீங்க, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. அங்கே ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay கொடுத்துட்றாங்க. ஆனால் இதுவே சில சம்மில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனில் எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அங்கே இம்ப்ளிசிட். ஸோ அதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். அடுத்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் கே தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்தோன்னா இப்போ எக்ஸுக்கு நீங்கள் எஃப் ஆஃப் 1 எடுத்தாலும் 10 தான், எஃப் ஆஃப் 5 எடுத்தாலும் 10 தான், எஃப் ஆஃப் 1000 எடுத்தாலும் 10 தான். ஸோ நெகட்டிவ் நம்பர் எடுத்தாலும் 10 தான், எல்லாமே 10 தான் வரும். அடுத்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா சிம்பிளாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சொல்லிட்டிங்கன்னா இப்போ எக்ஸுக்கு 1 வேல்யூ கொடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, 2 கொடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2. ஸோ 2 கொடுத்திங்கன்னா 2 கிடைக்கும் ஆன்சர், 3 கொடுத்திங்கன்னா 3 கிடைக்கும், -5 கொடுத்திங்கன்னா -5 கிடைக்கும். ஸோ எந்த நம்பரை நீங்கள் கொடுத்தாலும் அதே நம்பர் ஆன்சராக கிடைக்கும். அதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 லைனுக்குள்ளே எக்ஸ் போடுவாங்க. ஸோ அது என்ன அர்த்தம்னா எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தான் அது ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ எக்ஸாகவே இருக்கும், எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருந்தால் -x ஆகிடும். இப்போ நீங்களே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா அது ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்கும். அது கூட ஒரு மைனஸ் சேர்க்கும் போது -x சேர்க்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் அது பாசிட்டிவ் ஆகிடும்.
ஸோ அதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் அது பாசிட்டிவாக மாற்றிடும். அதாவது மாடுலஸ் ஆஃப் 2னா ஆன்சர் 2, மாடுலஸ் ஆஃப் -2னா ஆன்சர் 2. ஸோ அந்த மைனஸ் போயிடும். ஸோ அதுதான் வந்து இதனுடைய டெஃபினிஷன். ஸோ இது மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ சிக்னம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க. மாடுலஸ் ஆஃப் x by x when x not equal to 0, equal to 0 if x equal to 0. ஸோ 0க்கு 0 ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் 0 தவிர பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா ஆன்சர் 1 கிடைக்கும். நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா ஆன்சர் -1 கிடைக்கும். ஏன்னா மேலே மாடுலஸ் எக்ஸ் கீழே எக்ஸ் இல்லையா. ஸோ பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் மேலேயும் பாசிட்டிவாக இருக்கும் கீழேயும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ 1/1 கிடைச்சிரும் இல்லையா. ஸோ நெகட்டிவ் நம்பராக இருந்தால் மேலே நெகட்டிவ் வந்து நம்ம மாடுலஸ் கொடுக்கும்போது அது பாசிட்டிவ் ஆகிடும். ஆனால் கீழே நெகட்டிவ் இருக்கும். ஸோ +/-மைனஸ்னு வரும். ஆனால் ஒரே நம்பர் வரதுனால அந்த நம்பர் கேன்சல் ஆகி ஆன்சர் 1 வரும். ஸோ இது சிக்னம் ஃபங்க்ஷனோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா -1, 0 and 1 தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் சிக்னம் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு வேல்யூ, ஒரு நம்பரோட வேல்யூவே அதோட லோயர் ஆர் அப்பர் ஸ்டெப்பில் அதோட ஆன்சர் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டெசிமல் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா அந்த எந்த இப்போ the function whose value at the real number x is the greatest integer less than or equal to x. அப்போ உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த இன்டீஜர் அந்த வேல்யூ அந்த இதுக்கு டெசிமல் நம்பருக்கு லெஸராக இருக்கிற அந்த இன்டீஜர் வேல்யூ, அதாவது எந்த இன்டீஜர் அதுக்கு பக்கத்துலேயே லெஸராக இருக்குது அப்படின்றது தான். அதாவது அதுக்கு கீழே அது லெஸராக இருக்குது அப்படின்னு பார்க்க தான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2.5 அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு லெஸராக எனக்கு இன்டீஜர் வந்து 2 இருக்குது, 1 இருக்குது, 0 இருக்குது, எல்லாமே லெஸ் தான். ஆனால் எது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 தான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் படி நீங்கள் போட்டிங்கன்னா கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன் படி 2.5க்கு 2 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு லீஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனும். ஸோ லீஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு டெசிமல் வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல் வேல்யூ 4.7 இருக்குது அப்படின்னா 4.7க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இன்டீஜர்ஸ், ஸோ 5, 6 எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது லீஸ்ட் எது, அது 5. ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் 2 விதமான ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் p/q ஆஃப் ஃபார்மில் இருந்தால் ரேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸு p/q அப்படி இருந்தால் அது வந்து ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் இட் ஹாஸ் மெனி டேர்ம்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் கியூப் டேர்ம்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்தா பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி y = mx + c மாதிரி. எக்ஸோட பவரும் ஒய்யோட பவரும் 1 தான். ஸோ ஸ்கொயர் பவர், கியூப் பவர்லாம் இருக்காது. தட் இஸ் கால்ட் அஸ் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ax² + bx + c இந்த ஃபார்மில் இருந்தால் அது வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் e பவர். ஸோ f(x) = e⁻x, f(x) = a⁻x, எக்ஸ்போனண்ட்னாலே பவர். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ e⁻2x, 2⁻x, 2⁻y இது எல்லாமே எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் தான். அடுத்தது லாகர்தமிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லாகர்தமிக்னால் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் கால்ட் அஸ் LOG, log of x. ஸோ நேச்சுரல் லாகர்தம் இருக்குது, ln சொல்லுவாங்க, ln of x. ஸோ நேச்சுரல் லாகர்தம் எப்பயுமே வந்து அதோட பேஸ் வந்து e அண்ட் அரித்மெட்டிக் லாகர்தம் அது வந்து பேஸ் வந்து 10. ஸோ லாகர்தம் அப்படின்னா log of x + 2. ஸோ லாகர்தமிக் ஃபங்க்ஷன் இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட் தான் வந்து லாகர்தமிக் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது சம் அண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் கோஷன்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ f(x) and g(x) 2 ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா f + g(x) வந்து f(x) + g(x), f - g(x) இது வந்து f(x) - g(x). ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது f + g, அதுக்கு வேல்யூ x போடுவோம். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் f(x) தனியாக g(x) தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 வேல்யூமே சேம். ஸோ அதே மாதிரி fg(x) = f(x) × g(x). அதே மாதிரி f/g(x) = f(x/g(x), வேர் g(x) is not equal to 0. ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. 0 ஆனால் இது இன்ஃபைனைட் ஆகிடும்.
ஸோ அதே மாதிரி இன்னொன்று c இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து c இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு c இஸ் அ கான்ஸ்டன்ட் யூ கேன் டேக் அவுட் ஃப்ரம் த ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி கிராஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம முன்னாடி 9th 10th எல்லாரையும் y = mx + c, y = x + 4 இந்த மாதிரி இதுக்கெலாம் எக்ஸ் வேல்யூ கொடுத்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணி கிராஃபில் வந்து பிளாட் பண்ணி என்ன பண்ணுவோம், கிராஃப் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் ஒன்று தான். ஸோ ஒய் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கிராஃப். ஸோ ஒரு கிராஃப் வந்து நம்ம எப்படி பேராபோலாக்கு கிராஃப் போட்டோமோ, ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கிராஃப் போட்டோமோ, சர்க்கிளுக்கு கிராஃப் போட்டோமோ அந்த மாதிரி கிராஃப் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் பேசிக்ஸ். ஸோ இதை வச்சு 5.1 எக்ஸசைஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சம்ஸ்லாம் எப்படி போடுறது, எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.